ஹலோ யுவர்ஸ், மதிய வணக்கம். இன்னைக்கு காலம்பற நான் என்ன டிஃபன் பண்ணினேன் அப்படின்னா, வெஜிடபிள் காரா பாத்துங்க. அது பாருங்கள், தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்தேன். தேங்காய் எண்ணெய் தான் விடணும் உப்புமாக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்படியே உளுத்தம் பருப்பு நல்லா செவந்தாச்சா, செவந்தோன்னே நான் எல்லா காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். அது நல்லா செவந்திருக்கா அப்படின்னு பார்க்குறேன். செவந்தெடுத்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு நல்லா செவக்க வதக்கினேங்க. இந்த வெஜிடபிள் கராப்பாத்தி இது வந்து ஹோட்டலில் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டலில் டிஃபன் கூட இப்படி தான். இது வந்து ஹோட்டல் உப்புமா, ஹோட்டல் டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கி காலையில் பண்ணினேன். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் முதலே நறுக்கி வச்சுன்ட்டேன். நல்லா வெங்காயம் வந்து செவந்து நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இது வந்து நைட் வரைக்கும் வந்து உங்களுக்கு நெகுந்தே தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட விட்டால் போதும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காய்கறி எல்லாம் வெந்து வச்சுன்ட்டேன் முதல்லையே. அது வெந்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா பெரட்டி நல்லா வேக வச்சேன். வந்து கடைசியில் நான் எலும்புச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். அது வந்து வீடியோவில் வரல. மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு நான் வெந்து வேக வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வதக்கியிருக்கேனா, வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. நான் வறுத்து வந்து ரவையை முதல்லே வச்சுன்ட்டேன். பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி விட்டா தான் உப்புமா வந்து நான் வந்து உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நல்லா கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து தெரியாதவங்களுக்கு தாங்க, தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது நான் பண்ணியிருக்கிறது. இப்போ உண்டான பிகினர்ஸ்க்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அது வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், அது நல்லா தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சின்ட்டேன். மஞ்சப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமாக ஒரு பார்த்தாலே சாப்பிடணும் போல் தெரியணும். நான் பண்ணுற டிஃபன் எல்லாமே அப்படி என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும் தானே. பாருங்களேன், தண்ணி நல்லா கொதிக்க வச்சுன்ட்டேன். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுன்ட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 டம்ளர் ரவை வறுத்து வச்சுட்டு இருக்கேன் முதல்லையே. பாருங்கள், நல்லா ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் ரவையை அப்படியே சுற்றி போட்டு, நானே வீடியோ எடுத்துட்டதுனால நல்லா தூவ முடியல. அதனால் அப்படியே சுற்றிவே போட்டுட்டு நல்லா பாருங்கள், அது நல்லா கிண்டியிருக்கேன் நான். வெஜிடபிள் காராபாத் அப்படின்னு சொல்லலாங்க இதுக்கு பேர். அப்புறம் நல்லா கிண்டிட்டு நான் என்ன செஞ்சேன், கடைசியில் நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சேங்க. அது வந்து வரல வீடியோவில். அது வந்து ஃபுல்லாக எடுத்ததுனால வரல. நான் கடைசியில் வந்து நல்லா கிண்டி நல்லா சுருள கிண்டினதுக்கப்புறம் நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அப்படியே இறக்கிட்டேன். உப்புமா ரெடி. யாருக்கெல்லாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சுற்றி நல்லா நல்லா கிண்டி இதால் கூட கொஞ்சம் கூட எண்ணெய் விடுறேன் பாருங்கள். விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அடுப்பை அப்படியே நிறுத்திட்டு முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.